ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ரியல் கேஸ் ஸ்டடீஸ் அண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கிறது வில்லேஜ் குக்கிங் சேனல். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ குக்கிங்கை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி, இல்லை பொழுதுபோக்குக்கு பார்க்குறவங்களும் சரி, இந்த சேனலை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்ஸ் ஆகுது. இந்த சேனல் ஒரு வாரத்தில் எவ்வளோ க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லணும்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விக்ரம் படத்தில் அவங்க ஃப்யூச்சர் ஆகிருப்பாங்க. ஸோ ஒரு சேனல்லேருந்து அவங்க டேரெக்டாக ஒரு படத்தில் ஒரு சீனுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த சேனலோட க்ரோத் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுதான் நம்ம என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நான் இவ்வளோ நாள் நோட் பண்ணதை ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக அவங்க சேனலில் நான் சில நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுருக்கேன். அதை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சேம் வில்லேஜ் குக்கிங் சேனல், பரிதாபங்கள், மதன் கௌரி மாதிரியான சேனல்ஸ்லாம் அவங்க எப்படி க்ரோ ஆனாங்க அப்படின்னு என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நான் எழுதியிருக்க நோட்ஸை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ கரண்ட்டாக நீங்கள் பார்த்தா தெரியும் 30 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது வில்லேஜ் குக்கிங் சேனலுக்கு. ஸோ இந்த சேனலோட ஓவரால் வியூஸை நம்ம மோர் அபவுட் ஸ்டேஷனுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா தெரியும் 9 பில்லியன் வியூஸ் உங்களுக்கு போயிருக்கு. அண்ட் 260 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. 2018 இவங்க கான்டென்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட சேனல் க்ரோ ஆனதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நான் நோட் பண்ணது என்னென்னா அத்தன்டிக் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது இவங்களோட கண்டென்ட்ஸ் எல்லாமே ரூரல் ஏரியாவில் இருக்கும். அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் பீஸ்டோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸு இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ்லே சொல்லிக் கொடுக்குற நிறைய சேனல்ஸில் காட்டுற பல பொருட்களை நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஈவன் இப்போ ஐஃபோன்னே எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்னும் அவ்வளோ டெவலப் ஆகலை இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க பயன்படுத்துகிற அந்த பாத்திரத்துலேருந்து, வுட்லேருந்து, அந்த சமைக்கிற இடத்துலேருந்து எல்லாமே நமக்கு கனெக்ட் பண்ணி நம்மளும் ஈஸி டு ஆக்சஸாக இருக்கிறதுனால அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு பீப்புளால். அண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இவங்க ப்ரெசென்ட் பண்ணுற விதம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லைக் காமன் பீப்புளுக்கும் புரியும். அண்டு இதோட ஏஜ் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இதோட ஆடியன்ஸுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் ஒரு 20 ஏஜ்லேருந்து அரௌண்ட் 70 ஏஜ் வரைக்கும் இந்த வீடியோவை பார்க்கும்போது அவங்களுக்கு புரியும். பிகாஸ் இதில் அவங்க சொல்கிறது எல்லாமே வாயில் சொல்லிடுவாங்க, எதுவுமே டெக்ஸ்ட்டாக இருக்காது. அதை நமக்கு விஷுவலாக காமிச்சிருவாங்க. அண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதில் லாங்குவேஜ் பேரியரே கிடையாது. அதாவது சிம்பிள் ப்ரெசன்டேஷன் நான் சொன்னேன் இல்லையா? இதில் அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சள் அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ஹூக்காக இருந்தாலும் அதில் என்னென்ன பொருள் பயன்படுத்துகிறாங்கன்றதை நமக்கு விஷுவலாக காட்டிடுறாங்க. இப்போ கோட்னா கோட்டு, அதை நமக்கு காட்டுறதுனால நம்ம இப்போ அது இன்கேஸ் ஹிந்தியில் இருந்ததுன்னா நமக்கு அது லாங்குவேஜாக புரியாது இல்லையா? வாயில் சொல்லாமல் அவங்களுக்கு நமக்கு விஷுவலாக காட்டும்போது நம்ம டேரெக்டாக அவங்களோட கனெக்ட் ஆகிடுறோம். ஸோ தேட் நமக்கு ஆடியன்ஸாகவும் 70லேருந்து 20 வயசு உள்ள பசங்களாலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எல்லா லாங்குவேஜில் உள்ளவங்களும் இவங்களோட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது இந்தியா பேஸ்டில் உள்ள ஆடியன்ஸ், நம்மளை சுற்றி சரௌண்டில் இருக்க ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, கேரளா, இவங்க எல்லாருமே இது ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது. பிகாஸ் லாங்குவேஜ் அவங்க ஃபுல்லாக நம்பியிருக்காது. முழுக்க முழுக்க ப்ரெசன்டேஷன், அதுவும் சிம்பிளாக இருக்கும். அண்ட் இன்னொன்று முக்கியமாக இங்கே நம்ம எந்த ஒரு சேனலை எடுத்துக்கிட்டாலும் அங்கே இன்ஃபர்மேஷனை தாண்டி ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதன் கௌரி ரொம்ப நாளாக வீடியோஸ் போடுறாரு. ஈவன் அவரோட இதில் மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்காது அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் இருக்கலாம். அதிக நாள் போடுறாரு, தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக போடுறாரு அப்படின்ற ஒரு இது இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த சேனலில் ஃபேமிலி இன்வால்மெண்ட் இருக்குது. அதாவது ஜென்ரேஷன்ஸை தாண்டி இப்போ உள்ள ஸ்டேஜில் ஒருத்தங்க இருப்பாங்க, வயசானவர் ஒருத்தர் இருப்பார். இந்த மாதிரி இருக்கும்போது எல்லா ஏஜ் ஃபேக்டர் உள்ளவங்களும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ கிராமத்து பசங்க எப்படி இருப்பாங்கன்றதை அந்த பசங்களை பார்த்தா தெரியும், அந்த அண்ணாவை பார்த்தா தெரியும். அதே மாதிரி அதில் வேறு ஒரு தாத்தா இருக்கார் அப்படின்னா ஈவன் ராகுல் காந்தியே அவங்களோட கனெக்ட் பண்ணி போடுறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அண்டு இன்னொன்று முக்கியமாக எமோஷ்னலாக இங்கே பட்டது என்னென்னா, இவங்க பண்ணுற எல்லாமே, அதாவது இவங்க பண்ணுற எல்லா ஃபுட்டுமே எதையுமே வேஸ்ட் பண்ணாமல், இல்லை அவங்களே சாப்பிட்டு இது பண்ணாமல் அதை கொண்டு போய் கொடுக்கும்போது ஒரு டேக்அவே, ஒரு எமோஷன் இருக்குது இதில். நம்ம எண்ட் ஆஃப் த டே எந்த வீடியோ நம்ம பார்த்தாலும், ஒரு வீடியோவை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறோன்னா நமக்கு நம்மளோட மைண்டை சம்திங் அது சேஞ்ச் பண்ணியிருந்தா, எமோஷ்னலாக சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், லைக் பண்ணுவோம், கமெண்ட் பண்ணுவோம், இல்லை அவங்கள்ட்டேருந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குவோம், இல்லை கன்சிஸ்டண்ட்டாக அவங்க வீடியோ பார்க்குறதுக்கான ஒரு கஸ்டமராக மாறுவோம். இதெல்லாம் நடக்கும். ஸோ எமோஷ்னலாக இங்கே என்ன நடக்குதுன்னா, ஸோ அவங்களோட வீடியோ பார்க்குறதுக்கான அந்த வேவும் அதே மாதிரி இருக்குது. முடித்ததுக்கப்புறம் அவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது எண்ட் ஆஃப் த டே நமக்கு ஒரு ஃபீல் குட் ஆகுது. எந்த ஒரு வீடியோ நீங்கள் பண்ணும்போதும் ஃபீல் குட்டை நீங்கள் உங்களோட வியூவர்ஸ்க்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வீடியோ பயங்கரமாக ரீச் ஆகும்.
பட் நீங்கள் எடுக்கிற நீஷ் பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம எடுத்திருக்க நீஷ் வந்து வீடியோ எடிட்டிங்னா ஒன்லி வீடியோ எடிட்டர்ஸ் மட்டும்தான் டார்கெட் பண்ண முடியும். இப்போ நம்ம 8 கோடி பேர் இருக்காங்கன்னா 8 கோடி பேரில் ஒரு 2 lakh ஒரு 3 lakhs ஆர் 10 lakh வீடியோ எடிட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள மட்டும்தான் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஆனால் குக்கிங்ன்றது 8 கோடி பேருக்குமே சாப்பிடுவாங்க, சமைப்பாங்க, இல்லை அவங்க அதாவது எப்படி சொல்கிறதுனா சாப்பிட்றது எல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது வந்து ரொம்ப 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 ஜென்ரலான நீஷ். ஸோ இந்த நீஷை எடுத்து ஒர்க் பண்ணும்போது நம்ம நிறைய டைப் ஆஃப் ஆடியன்ஸை நம்ம வந்து உள்ளே கொண்டு வரணும். மூணாவது நான் பார்த்தது கண்டென்ட் ப்ரொடக்ஷன் சிஸ்டமை வந்து அவங்க ப்ராப்பராக வச்சுருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணுற கேமரா ரெட் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோர்சஸ் பார்த்தேன். பட் எனக்கு அஃபிஷியலாக தெரியல என்ன கேமரா யூஸ் பண்ணுறாங்கன்னு. பட் அவங்களோட கான்டென்ட்ஸ் வந்து 8Kல நீங்கள் உங்களால் பார்த்துக்க முடியும். ஈவன் சோனி மியூசிக்கு இப்போ வர இந்த மியூசிக் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் கூட பழைய சாங்கை 8Kல போடுறாங்க. அப்ஸ்கேல் பண்ணி யூஸ் பண்ணி அப்ஸ்கேல் பண்ணி தான் போடுறாங்க. ஆனால் இவங்க ஆன் கேமராவே 8Kல எடுத்து அதை ப்ரொடக்ஷன் பண்ணி அது எப்படி பண்ணுறாங்க இதெல்லாம் எனக்கு தெரியலை. பட் ரொம்ப சிம்பிளான ப்ரொடக்ஷன் தான், நீட்டான கலர் இருக்கும், ரொம்ப ஃப்ளாஷி எடிட் இருக்காது. ஆனால் இவங்க 2 to 3 வீடியோஸாவது பர் வீக் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போடுறாங்க. ஃப்ரம் 2018 இப்போ வரைக்கும் கன்சிஸ்டன்சி வந்து அவங்க ரொம்ப ஒரு ப்ராப்பரான சிஸ்டமை பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மூலிமா அது பண்ணால் மட்டுமே ஒழிய எடிட்டு, அந்த கேமரா டீமு, ஆன் கேமராவில் நடிக்கிறவங்க, அது ப்ரொடக்ஷன் ஆகி யூடியூப்பில் போடுற ஒரு மேனேஜர், இந்த மாதிரியெல்லாம் வந்து ப்ராப்பராக அது வந்து அக்கௌண்ட்டில் வரும். ரெண்டாவது கண்டென்ட் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் இவங்கள்ட்ட ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நான் சொன்னது என்னென்னா சீசனல் கண்டென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தீபாவளி வருது அப்படின்னா தீபாவளி அது வந்து ஒரு சீசன் இல்லையா, அதுக்கு சம்மந்தப்பட்ட கான்டென்ட்ஸ். இப்போது அதாவது நார்மலாக இப்போ வந்து 100 கோட்டு பிரியாணி தயாரிக்கிறாங்க அப்படின்றது அவங்க நார்மல் கண்டென்ட்டாக இருந்தால், தீபாவளிக்கு இப்போ முறுக்கு பற்றி இருக்குது அப்படின்னா அதை ஒரு கான்டென்ட்டாக போடுவாங்க. அதை வந்து லார்ஜ் ப்ரொடக்ஷனாக பண்ணுவாங்க. ஸோ தட் சீஸ்னலாக இப்போ தீபாவளி வருது, பொங்கல் வருது அப்படின்னா அந்த சீஸ்னலுக்கு தகுந்த மாதிரி ஒரு கான்டென்ட்ஸ் போடுறதுனால இன்னும் அதாவது இது இங்கே தான் வந்து பரிதாபங்களும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கனெக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. சீஸ்னல் கண்டென்ட்னா நாட் வந்து எப்படி சொல்கிறதுனா ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து தீபாவளி பொங்கல் மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டாக ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கும் இல்லையா, அதை அவங்க ட்ரை பண்ணுவாங்க. பரிதாபங்கள் வந்து இப்போது குளிர் வருது அப்படின்னா குளிரை பற்றி ஒரு பாவங்கள் போடுவாங்க. ஊட்டியில் ஊட்டி பாவங்கள் போடுவாங்க. தீபாவளி வருதுன்னா தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் போனஸ் பாவங்கள். இந்த மாதிரி முழுக்க நம்ம கரண்ட் சீசனை தகுந்த மாதிரி, கரண்ட் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கனெக்ட் பண்ணி போடும்போது ஈஸியாக மக்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் அது ட்ரெண்டில் போயிட்டுருக்கும். ஸோ அது வந்து டேரெக்டாக அந்த கஸ்டமர்ஸ் வந்து டேரெக்டாக வியூவர்ஸ் வந்து உள்ளே வந்து பார்க்க வந்துடுவாங்க. அண்ட் நான் இந்த கண்டென்ட் ப்ரொடக்ஷன் சிஸ்டமில் ரொம்ப முக்கியமாக பேச வேண்டியது என்னென்னா, இவங்களோட தம்ப்நெயில்ஸு எந்த ஒரு டைட்டிலும் இல்லாமல் வெறும் விஷுவலை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பயங்கரமாக, அதாவது நமக்கு வந்து அந்த கிரேவிங்ஸை உண்டாக்கி நம்மளை பார்க்க வைக்கிறது. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸாக இருக்கலாம், இல்லை யூஸ் பண்ணியிருக்க அந்த ஐட்டத்தோட இமேஜஸ் வந்து நமக்கு கிரேவிங்கை உண்டாக்கலாம், இல்லை நம்பர்ஸ், லார்ஜ் நம்பர். எப்போவுமே வந்து நமக்கு பிரம்மாண்டம்னாலே நமக்கு பிடிக்கும். அது பாகுபலி படமாக இருந்தாலும் சரி, கலெக்டான வசூலாக இருந்தாலும் சரி, நமக்கு நம்பர்ஸில் அதிகமாக இருக்கும்போது விஷுவலாக நம்ம என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஈவன் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இவ்வளோ பெரிய சட்டியில் நீங்கள் வச்சுருக்காங்களே, இதெல்லாம் வந்து அவங்க ஜஸ்ட் லைக் தட் சும்மா போடல, இவ்வளோ அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு ஆள் சைஸ்க்கு இருக்கிற மீனுங்கிறது ஒரு க்யூரியாசிட்டி 9.5 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்ற ஒரு இது 25 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. சேம் அதே மாதிரி நீங்கள் அப்படியே கீழே போனீங்க அப்படின்னா கோட்டெல்லாம் வந்து முழு கோட்டை வச்சுருப்பாங்க, கேக்கு பெரிய கேக் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு எல்லாமே இவங்க லார்ஜ் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி அந்த ஒரு இதெல்லாம் அந்த கலர் அந்த கலரோட இழுக்கிற விதம் இதெல்லாம் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் பீப்புளுக்கு வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஐடியா கண்டிப்பாக வந்துடும். ஸோ இந்த சேனல்லே வந்து நம்ம பாப்புலருக்குள்ளே போய் பார்ப்போம் எது அதிகமாக போயிருக்குன்னா, நீங்கள் பாருங்கள், கோட்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, கோட்டை வந்து வச்சுருக்காங்க. சேம் ஐஸ்கிரீம் பெருசு, நம்பர்ஸில் வந்து இங்கே இதெல்லாம் நீங்கள் இது ஆக்சுவலாக எடிட் தான். ஆனால் அதை வந்து அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபேக் மாதிரி இல்லாமல் அவங்க ஒரிஜினலாக பண்ணுறதோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா ஆடட் எலமெண்ட்ஸ் வச்சு எல்லாமே ரொம்ப லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணுறதா தான் இருக்கும். ஸோ தட் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணும். இது என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது அந்த க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணும். ஸோ நீங்கள் கண்டென்ட் எடுத்தோன்னே நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்டென்ட்குள்ளே போகிறேன், இதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே நார்மலாக ஒரு கிராமத்தில் அந்த ஒரு ப்ளசண்ட்டாக ஸ்டார்ட் ஆகும். இதுதான் நான் ஃபீல் குட்டுன்னு சொன்னது. இதுக்கப்புறம் நம்ம அந்த ஹூக்கோடு ஸ்டார்ட் பண்ணி அந்த கண்டென்ட்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இது ஒன்று, இப்போ நம்ம பாப்புலர்லேயே ஒன்று நான் காட்டுறேன்.
அப்படியே ட்ரோன் ஷாட் காட்டுறாங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த என்விரான்மெண்ட்டோட சவுண்டு கேட்குது பாருங்க. ஸோ ட்ரோன் ஷாட்டு, அதாவது நம்ம வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருமே நம்ம வில்லேஜ்லேருந்து தான் வந்திருப்போம் சிட்டிக்கு. ஸோ தட் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் வந்து முழுக்க கண்டென்ட்டை பேஸ் பண்ணி லார்ஜ் குவான்டிட்டி, அந்த ஒரு என்விரான்மெண்ட், ஃபீல் குட்டு, இதை பேஸ் பண்ணி அந்த எமோஷ்னல் கனெக்ட் இதை பேஸ் பண்ணி உருவானனால இதில் வந்து எடிட்னால் வந்துச்சு, டிஸ்கிரிப்ஷன்னால் வந்துச்சு, டேக்னால் வந்துச்சு நம்ம சொல்லவே முடியாது. பிகாஸ் நீங்கள் அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் டேக்லாம் போயிட்டு கூட செக் பண்ணுங்கள். நம்ம டூல்ஸை வச்சு டேக்ஸ் எக்ஸ்ட்ராக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். பெருசாக வந்து அவங்க வந்து எஸ்இஓ பண்ணியிருக்காங்க அப்படி இருக்காது. அவங்க முழுக்க கண்டென்ட் அண்ட் கன்சிஸ்டன்சியை பேஸ் பண்ணி தான் இவ்வளோ வருஷமாக அவங்க லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இதை தாண்டி இப்போ நம்ம மற்ற சேனல்ஸ் இது அப்போ நீங்கள் கேட்கலாம், டேக்ஸு எஸ்இஓ இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாதானே. அது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா ஸ்டார்டிங்கில், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு சேனல் நீங்கள் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சேனலில் ஒரு வருஷத்துக்கு ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு போகிறதுக்கு நம்ம ஒன்று பண்ணுவோம் இல்லையா ஸ்டார்டிங்கில், மக்களுக்கு கொண்டு போகிறதுக்கு. அதாவது சர்ச் பண்ணாங்க அப்படின்னா நம்மளது ரேங்க் ஆகிறதுக்கு அதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். பட் இங்கே 30 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு வீடியோ அதிகபட்சமாக கம்மியாக வியூஸ் போனாலே 1 மில்லியன் போயிடும். 1 மில்லியனா 10 lakhsங்கும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மட்டன் சுக்கான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இல்லையா, இதை நான் போயிட்டு சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா 1 மில்லியன் வியூஸ் இருக்கிற அவரோட வீடியோ ஷோகேஸ் ஆகுமா, ஏன் வீடியோ ஷோகேஸ் ஆகுமான்னு கேட்டால் அவரு தான் ஷோகேஸ் ஆகும். பிகாஸ் அவங்க ஸ்டார்டிங்கில் கன்சிஸ்டன்சி மூலயமா அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை கெயின் பண்ணனால இதுக்கப்புறம் அவங்க டேக்ஸு டிஸ்கிரிப்ஷனே போடலைன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட்டு டைட்டில் மட்டும் போட்டு அவங்க போட்டாலே வியூஸ் போக தான் செய்யும். பிகாஸ் இங்கே சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கெயின் ஆகிருக்கனால ஆட்டோமேட்டிக்காக ஃபீடில் காட்டும், அவங்களுக்கு வியூஸ் ஜென்ரேட் ஆக தான் செய்யும். நான் ஏன் வந்து இதுக்கு முன்னாடி நான் டைட்டில்ஸில் நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து ஜென்ரல் நீஷாக எடுக்காதீங்க, மைக்ரோ நீஷாக எடுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இவங்க ஜென்ரல் நீஷ் எடுத்தால் தானே அப்புறம் பெரிய ஆள் ஆக முடியும்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் ஆக முடியும் தான். ஆனால் இப்போ இன்கேஸ் இன்றைக்கி வில்லேஜ் குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க வந்து மட்டன் சுக்கா இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ போடுறாங்கன்னா நார்மலாக நான் வந்து ஒரு ஆஸ் அ வியூவராக மட்டன் சுக்கா நான் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், எவ்வளோ வரும் நம்பர்ஸில், அதாவது காம்படிட்டர்ஸ் அதிகம். அதனால தான் நான் ஜென்ரல் நீஷ் சூஸ் பண்ண வேண்டாம்னு நான் சொல்கிறது. அதில் வந்து நிறைய பேர் அந்த கான்டென்ட்டை போடுவாங்க. ஒரு நார்மலாக ஒரு வீட்டில் சமைக்கிற ஒரு அம்மாவிலேருந்து லார்ஜ் ப்ரொடக்ஷனாக பண்ணுற ரெஸ்டாரண்ட்லேருந்து, இல்லை ஒரு குக்கிங்கே மெயினாக வச்சுருக்க கோர்ஸாக இருக்கட்டும், இல்லை அதை பண்ணுற ஒரு கம்பெனிஸோட விளம்பரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே சஜஷனில் வரும். ஸோ அந்த ஜென்ரல் நீஷ்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கவுண்ட்டை கெயின் பண்ணுற வரைக்கும் ரொம்ப மெனக்கிட வேண்டியது இருக்கும். ஆனால் அதை தாண்டி உங்களோட கண்டென்ட் யூனிக்காக இருக்குது. இப்போ இவங்க வில்லேஜ் குக்கிங் சேனலுக்கு இதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்திருக்கலாம், ஆனால் அவங்க ஆரம்பிக்கும் போது அவங்க கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் அதுதான் வந்து அந்த ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை கெயின் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளது ரேங்க் ஆகிறது கஷ்டன்றதுனால தான் நம்ம ஸ்டார்டிங்கில் மைக்ரோ நீஷா, இப்போ நான் வீடியோ எடிட்டர்ஸ்னால் இப்போது அரவுண்ட் 8 crore தமிழ் பீப்புள்ஸில் 10 lakh இது இருக்காங்கன்னா அந்த 10 லட்சம் பேருக்கு மட்டும்தான் நான் போட்டு வர வைக்க முடியும். ஸோ சர்ச் பண்ணையில் 10 லட்சம் பேர் தான் வீடியோ எடிட்டர்ஸ் இருக்காங்கன்னா அதில் 10,000 பேர் கூட கண்டென்ட் கிரியேட்டராக இருக்க மாட்டாங்க வீடியோ எடிட்டிங் ரிலேட்டடாக. ஸோ தட் நம்ம அதில் வந்து சீக்கிரம் ரேங்க் ஆக முடியும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் அந்த ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணுற வரைக்கும் மைக்ரோ நீஷாக இருந்துட்டு அப்புறம் கூட நீங்கள் ஜென்ரல் நீஷாக மாறலாம் தாராளமாக. அது எண்ட் ஆஃப் த டே உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் வந்து லார்ஜாக பண்ண போகிறீங்க, இப்போ எனக்கு ஒரு அர்ஜென்ட்டு இல்லை நான் டக்குன்னு ஏர்ன் பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஜென்ரல் நீஷ்குள்ளே நீங்கள் வரவே முடியாது. இல்லை நீங்கள் வந்து எனக்கு வேறு சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்குது, ஆனாலும் நான் வந்து ரொம்ப நாளைக்கு நான் வந்து இதை நடத்தணும்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் எனக்கு இது ஒரு பேஷனு, நான் வந்து ஒரு 5 years 6 years வந்து நான் யூடியூப் சேனல் நடத்தணும்னு நினைக்கிறேன்னா தாராளமாக நீங்கள் இப்படி போனால் நமக்கு லார்ஜாக நம்ம வந்து யோசிக்க முடியும். இந்த சேனலில் எந்த சேனலோட கம்பேர் பண்ணலான்னா இப்போ நம்ம மிஸ்டர் பீஸ்டோட சேனல் இருக்கு இல்லையா, அவங்களோடது நான் இப்போ காட்டுறேன். சேம் இதே மாதிரி தான் அவங்களோட சேனல்லையும் ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுற மாதிரி டைட்டில்ஸ் இருக்கும். அதாவது டைட்டில்ஸ்னால் தம்ப்நெயில்ஸ் இருக்கும், டைட்டிலே இருக்காது. அதுக்கு பதிலாக அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து அதாவது க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுற மாதிரி அடிபட்டுறது, இந்த ரன் பண்ணுறது, அதாவது இவங்க எல்லாருமே இந்த சேனலும் சரி அந்த சேனலும் சரி பெருசாக யோசிக்கிற மாதிரி இருக்கும். இதில் பிளைண்ட் பீப்புள் 1000 பேருக்கு க்யூர் பண்ணுற மாதிரி, 1000 பேருக்கு வீடு கட்டி கொடுக்குற மாதிரி, $5 லட்சம் பணம் தான். இது பாருங்கள், 2000 people fight for $5 lakh $50 lakh நினைக்கிறேன்.
ஸோ இதை பார்க்கும்போது 191 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த க்யூரியாசிட்டி, அந்த கலர் கோடு, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதில் இருக்க எக்ஸ்ப்ரெஷனு, இதை வந்து நான் தனியாக ஒரு யூடியூப் வீடியோவாக கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இந்த இதுக்கு தான் நினைக்கிறேன். இதுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான தம்ப்நெயில்ஸ் அவங்க வந்து கிட்டத்தட்ட 100+ தம்ப்நெயில்ஸ் ஃபார் சிங்கிள் வீடியோ மிஸ்டர் பீஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து வேரியேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து லாங்குவேஜை தாண்டி, கண்ட்ரியை தாண்டி நிறைய டைப் ஆஃப் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ தட் அந்த பீப்புளுக்கு ஏற்றது மாதிரி இப்போ இந்தியன் பீப்புளை வந்து ஒரு அந்த கேமில் கலந்துருக்கிற இந்தியன் பீப்புளை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக தமிழில் போட்டோன்னா இந்தியாவில் உள்ளவங்க பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு இது. அதே மாதிரி அமெரிக்கா பீப்புள்னால் அவங்களோட ஃபோட்டோவை போட்டு அந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ரெஷனையோ ஃபேஸையோ சேஞ்ச் பண்ணி அவங்க, ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு வீடியோ உலகம் பூரா போகுதுங்கும் போது பேஸ்ட் ஆன் எது அது வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது எது வந்து ரொம்ப ரேங்க் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு ஏபி டெஸ்டிங் பண்ணி அவங்க வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனலும் அவங்க வேரியேஷன்ஸ் ரன் பண்ணுறாங்களான்னு எனக்கு கரெக்டாக கன்ஃபார்மாக தெரில. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து மிஸ்டர் பீஸ்டோட ஸ்டைல் மாதிரி தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இன் குக்கிங் மட்டும் அவங்க வந்து மிஸ்டர் பீஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸு ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமும் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எமோஷன் ஒன்றா தான் கன்வே ஆகுது. அந்த வீடியோவில் அவர் ஹெல்ப் பண்ணுறாரு, ஃபீல் குட் ஆகுது. இந்த வீடியோவில் இவங்க முடிச்சதுக்கப்புறம் இவங்களும் கொண்டு போய்ட்டு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க, ஃபீல் குட் ஆகுது. சேம் தம்ப்நெயில் அதே கான்செப்ட் தான். லார்ஜ் ப்ரொடக்ஷனில் இவங்களும் பண்ணுறாங்க. சேம் அதே மாதிரி லார்ஜ் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. இவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க நம்மளை மாதிரி. இவங்க வந்து ஜஸ்ட்டு கண்டென்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த 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 ரெசிபி என்ன மாதிரி தயாரிக்க போகிறோம், எவ்வளோ நம்பரில் தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்க.